ज्ञानवार्तिम् श्रीमद्वेदांत रामानुज मुनिकरुणा लब्ध वेदांत युग्मम् श्रीमत् श्रीवास योगेश्वर गुरुपदयोः अर्पित स्वप्नभारम् श्रीमत् श्रीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्त मोक्षाश्रमं तम् श्रीमद् वेदांत रामानुज मुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् श्रीमद् वेदवसंस लक्ष्मण मुनेर् प्राप्तमागमान्तद्वयम् तेन श्रीरघुपङ्गवाङ्घ्रियुगले नस्तात्मरक्षावरम् श्रीमत्श्रीनिधियोगिवर्य करुणा लब्धाब्धचक्राङ्गनम् वन्दे शान्तिविरक्तिपूर्णमनघम् श्रीरङ्गनाथं गुरुम् विदितविषयान्तरषठारे उपनिषदामुपगानमत्र भोगः अविषगुणवशत्तदेकशेषी मधुरकविहृदयेर्ममाविरस्तु வேறென்றும் அனறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் உன்குருகோர் ஏறி எங்கள் வாழ்வாவன்றே தொம்மதுரகவியா எம்மை ஆழ்வார் அவரே அருண் திருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னித்தன் குருகோர் நம்பி என்ற கால் அன்னைக்கும் தூரும் என்னாவுக்கே அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன் என் குருகோ நகன் நம்பிக்கு அன்பனாய் மகரவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினே அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன் என் குருகோ நகன் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினே கண்ணினும் திருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தன் குருகோர் நம்பி என்ற அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே ஒரு நிமிஷம் லுப்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சகசிரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் பெருபடுதி நாடென்றும் தென் குருகூர் என்றும் மறைவினிய வன்பொருணர் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் பேணும் இணைத்தாரை எல்லாதினைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவில்லை எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று எந்த பெருங்கீர்த்தி ராமானுசமனிதன் மைந்த மலர்பாதம் விளங்குகின்றேன் மைந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கம் பெறாத உள்ளம் பெற வந்துகளம் சோலை மதிநரங்கர் மண்புகழ் மேல் வந்த தமிழ் மறைகளாயிரம் இந்த முதல் தாய் சடகோபன் மைம்பால் வளர்த்து இதத்தாய் ராமானுசன் மிக்க இருநிலையும் மெய்யா உயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தக்கியலும் துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் உருகையருகோன் யாழினிசை வேதத்தியல் விக்யாதோயதி சர்வபௌம ஜலதே சந்திரோபமத்வேனயக ஸ்ரீபாஷ்யேண யதன்மயா சுவிதிதாக ஸ்ரீவிஷ்மசித்தாதயக व्याख्यां भाष्यकृताग्नयोपनिषदां योद्रामिडीनां यदा पूर्वं तं कुरुकेश्वरं गुरुवरं कारुण्यपूर्णं भजे श्रीरङ्गनाथ गुरुपाद सरोजहंसं वेदान्तदेशिकपदाम्बुजभृङ्गराजं श्रीमद्यतीन्द्रषटकोपदयावलम्बं वेदान्तलक्ष्मणमणिं शरणं प्रपद्ये अद्भुतयस्य विक्रान्त वेद विक्रान्तं वेदगीति विशोधने अपरं निगमान्तार्यं प्रपद्ये वीरराघवम् இப்ப நாம இது ஒரு நிமிஷம் ஒன்னாம் திருவாமொழியில
ஏழாவது இல்ல அதுக்கு முன்னால ஈடு வியாக்கியானம் சொல்லணுமோ? ஆறு ஆறுல ஈடு வியாக்கியானம் சொல்லணும். அதுக்கு முன்னால ஜெயந்தி ரங்கராஜன் இருக்கல. நீங்க நீங்க ஒரு பாட்டு அடியேன் மாமா பாட்டு கேட்கணும். எனக்கு ரொம்ப கோல்டும் ஒரே காஃபும் ஜாஸ்தியா இருக்கு மாமா. அதனால மெசேஜ் கூட போட்டிருந்தேன். ஓஹோ தெரியல காரணம் இப்ப நான் பாக்குறேன். ஓகே டோன்ட் வரி. இந்த தடவை அடுத்த சரி மாமா, அடியேன் க்ஷமிக்கும். அப்போ நோ ப்ராப்ளம். வேற யாராவது பாடுறதுன்னா பாடினா, இல்லாட்டா நான் அடுத்த தடவை நான் பார்த்துக்கேன். ஓகே 2 தடவை 2. அடியேன் மாமா, அடியேன். ஹலோ 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 சொல்லுங்க. அடியேன் மாமா, ஒரு நிமிஷம் பரவாயில்ல, பெருமாளுக்கு தானே மாமா, அப்படியே சின்னதா ஒன்று பண்ணிடுறேன். நீ முடியலன்னு விட்டுறணும். பைகளும் வெண்ணெய் கை கலந்து உண்டான் பொய் கலவாது என் மெய் கலந்தானே. பைகளும் வெண்ணெய் கை கலந்து உண்டான் பொய் கலவாது என் மெய் கலந்தானே. அடியேன் மாமா, ரொம்ப 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 வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கும் அடியேன். நீ பார்த்துக்கோங்க. இப்ப இப்ப நாம ஆரம்பிக்கலாம். 1ஆம் பத்து 1ஆம் திருவாய்மொழி 6வது பாசுரத்துக்கு ஈடு வியாக்கியானம் சொல்லணும். அதுக்கு மேல பாசுரத்தை சொல்லிட்டு திருப்பி. ஓகே நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் என்றுமோர் இயல்பினர் எனனினை அறியவர் என்றுமோர் இயல்பொடு நின்ற வெந்திடரே. இது பிரவருத்தி. இப்ப 4ஆம் பாசுரம் ஸ்வரூபம் இருக்கிறத நாம எல்லாம் இருக்கிறதே அவனால தான், பகவானுடைய அதீனம். நமது இது விதேயத்துவம் நியமனம் தீடு தீர்த்தலும் நியமனம் பண்றதும் ரட்சணம் பண்றதும் அவனுடைய அதீனத்தை. அது 5வது பாசம். இப்போது 6வது பாசுரத்துல எல்லாம் பிரவൃத்தி. நாம நடக்கிறது எந்த காரியம் பண்ணாலும், லௌகிக காரியமோ வைதிக காரியமோ எந்த காரியம் பண்ணாலும் அது அவனுக்கு அதீனமாக பண்ணப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபண்டமெண்டல். இந்த கை காலை வச்சுட்டு இந்த மனசு இந்திரியங்கள் வச்சுன்னா பண்ண முடியும் காரியம். அதெல்லாம் அவனால் கொடுக்கப்பட்டது. அது முதல்ல. அது தவிர மீதெல்லாம் ஓகே அவளை சங்கல்பத்தில். இப்ப ஈடு வியாக்கியானம் மீதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப ஈடு வியாக்கியானம். லீலா விபூதியினுடைய ஸ்திதியும் பகவத் சங்கல்ப அதீனம் என்கிறார் கீழ்ப்பாசுரத்தில். இங்கே அதனுடைய பிரவൃத்தி நிவர்த்தியும் பகவத் சங்கல்பாதீனமாய் இருக்கும் என்கிறார். அப்படின்னா இதுக்கு முன்னால சொன்னது பகவத் ஸ்திதி. நம்ம இருக்கிறதும் எக்ஸிஸ்டன்ஸ் பிகாஸ் ஆஃப் அவன் சங்கல்பத்தினால. இந்த பாசுரத்துல நாம ஆல் ஆக்டிவிட்டிஸ் லௌகிக்கமோ நம்ம ஆபீஸ் போய் சம்பாதிக்கிறதும் படிக்கிறதும் மார்க் வாங்குறதும் எல்லாம் அவனுடைய அதீனம். இங்க ஆகிருதி வாசக சப்தம் வியத்தியாலே பரியவசித்து நிற்குமாற் போல். அப்படின்னா அவனுடைய தோற்றல் இதெல்லாம். அப்படின்னா அவன் இவன் உவள் அவள் இவள் மரம் குகம் கொடி எல்லாம் அவனோட தோற்றம். அது எல்லா சாஸ்திரத்துல என்ன சொல்றது, இந்த இதெல்லாம் எதை சொன்னாலும் அவனிடம் போய் நிற்கும். அவனிடம் போய் அவன் வரலும் போய் நிற்கும். ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் ஆத்மா. அதனால்
ஓகே. அதனால அது பிரவருத்தி நித்திரைகளுக்கு வாசகமான சப்தமும் அப்படின்னா இவன் அங்க போறான், இங்க வரான், இந்த வைத்தியக்காரம் பண்றான், இங்க லௌகியக்காரம் பண்றான், எல்லாமும் அவனிடம் அவன் வரையும் செல்லும். அப்படின்னா அவனாலதான் ஆரம்பம். அபரிய அவசான விருத்தையா அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற எல்லாமும் அவனிடம் அவசானம் முடியறது அந்த தத்துவத்தினால எல்லாம் அவனால அதிகம், அவனுக்கு அதிகம். ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு சொன்ன சொல்றேன், சர்வேஷாம் சப்தானாம் பரமாத்மா ஏவ வாச்ய இதி பரமாத்மவாசி சப்தேன சாமானாதிகரண்யம் முக்கியமேவ இதி. அப்படின்னா அங்க சொத்துக்கள்லாம் அவனையே சொல்றது. இது முக்கியமா கூட சொல்றான், ஏன்னா அவனுடைய ஆத்மா இருக்கிறதுனால. அதனால அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல சொல்ற. இது இன்டைரக்டா சொல்ல அவனையே சொல்ற. இது ஆனந்தமயாதிகரணத்துல ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் ராமானுஜர் சாதிக்கிறார். இது நான் நடுவில் இதெல்லாம் ஏன் சொல்லணுமான்னு கேட்கலாம். உங்களுக்கு நடுநடுவில் இந்த முதல் 20 ஸ்லோகம் பாசுரங்களும் ஸ்ரீபாஷ்யத்துக்கு இது என்ன நான் சொல்லிட்டேன். அதை நான் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலும் சொல்ல போறேன். அதனால அதை பத்தி அதனால உங்களுக்கு அட்லீஸ்ட் ஸ்ரீபாஷ்யம் உங்களுக்கு காலட்சமத்து ரொம்ப கஷ்டம். அதுவும் லேடிஸுக்கு நாட் முக்காசு லேடி. இது அட்லீஸ்ட் கொஞ்சம் பரிச்சயம் நம்ம வேதாந்தம்னு கொஞ்சம் பரிச்சயம் பண்ணி கொடுக்கலாமேன்னு ஒரு ஆசையோட தான் சொல்றேன். இங்க 20 பாசுரத்துக்கு அர்த்தம் நன்னா தெளிந்தால் ஸ்ரீபாஷ்யத்தோட சாரம் மனசிலே வந்ததுன்னு நினைச்சுக்கலாம். ஸ்ரீபாஷ்ய சாரம் முழுக்க இதுல சரியா? ஸ்ரீபாஷ்யம் ரொம்ப டீட்டெயில், அதெல்லாம் நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. அப்ப பிரவருத்தி தான் ஒரு பண்றதுக்கு அவன் வேணும், பகவான் சங்கல்பம் வேணும். பேசாம உட்காந்து தூங்குறதுக்கும் அவன் வேணுமான்னு கேட்டான், அதுவும் வேணும்னு. அப்போ பராசர பட்டர் காலட்சியம் நடக்கிற போது இது கேட்கிற போது ஒருத்தர் கேட்கும், நிவர்த்திக்கும் அவன் வேணுமோ என்று கேட்க அவர் சொல்றார், சொர்க்கத்தினின்றும் விழுகிற சொரத்திலே திருசங்குவை ஒரு சக்திமான் நிற்க சொல்ல. அப்படின்னா விஸ்வாமித்திரன் அங்கேயே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? இவன் திருசங்கு சொர்க்கத்துக்கு ஏத்த பாக்குறான். விஸ்வாமித்திரன் உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும். அவன் தள்ளி விடுறான். அப்ப நடுவில் கீழே வர்ற போது அங்கேயே நில்லு அப்படின்னு விஸ்வாமித்திரன். ஸோ அங்க திருசங்க லோகத்தை பண்ணி வைக்கிறான். ஸோ அப்படி நிக்கிறது, கீழே விழுறதுக்கும் நிக்கிறதும் நில்லா பண்றான். அங்க போகாம இருக்கிறதும் அவனுடைய அதீனம் சங்கல்பம். என்றுமோர் இயல்பனர் என்ற நினைவு. இப்படி ஒருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்றானே, வேற சுபாவம் வேற. ஒருத்தர் ரொம்ப சாப்பிட்டு, ஒருத்தர் ரொம்ப இதெல்லாம் பகவானை தான் சொல்றது. ஏன்னா பகவான் வேற வேற சபாவம் உள்ளவன்னு தானே தோன்றது. ஒரு இந்த சுபாவம் உள்ளன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா எப்பவுமே ஒரே சபாவமா இருக்கிறான். என்ன சபாவம்னு கேட்டுக்கோங்க. இப்படின்னா எல்லாருக்கும் அவன் ஆசிரியித்து அவன் தாங்கி அவன் ஆத்மாவாயிருந்து அவர்களை ரட்சித்து நல்ல கதி செல்லும் வரை அவர்களை ரட்சித்து அவன் இருக்கிறானே, அந்த ஒரே குணம், மகா குணம் இருக்கு, அந்த இயல்பு அவனுக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஜீவன். அது இவருக்கு அது காமன் கேரக்டரிஸ்டிக் பகவான். அதனால என்றுமோர் இயல்பினன் ஒரே சுபம். எப்படின்னா எல்லாரையும் எல்லா ஜீவர்களையும் இங்க இருக்கிறவர்களும் ரட்சித்து அவ கர்மானுகுணமாக பலன்களை கொடுத்து அவளையை நல்ல வழி தெரிந்துவானோ என்று அவகாசம் பார்த்து அவர்களை நல்ல அவகாசம் சேர்ந்தவுடன் அவர்களை உபாயம் பண்ண வைத்து ஆச்சாரியருடன் சேர்த்து தன்னிடம் சேர்த்து கொள்கிறானே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அவன் ஒரே இயல்பு ஒரே சபாவம் உள்ளவன்னு சொல்லலாம். அதுல அவன் ரொம்ப காமன் கேரக்டரிஸ்டிக். பின்னால் அடுத்த திருவாமணியில் முற்றவும் நின்றனன், அது அந்த வியாக்கியம். அப்புறம் அதுக்கு திடர்னு சொல்றாளே, திடர்னா என்ன? அங்க சுதிருடமான அவன் இதுல பிசக்கிறது. he doesn't waver,
அன்வேவரிங். அந்த சித்தரான நிலை இப்படிப்பட்டவன் எனக்கு ஆத்மாவாய் இருக்கிறானே, எனக்கு என்ன பெரிய லாபம் அப்படின்னு தன்னுடைய லாபத்தை குறித்து சந்தோஷப்படுகிறார். ஓகே, அதனால் திடர். இப்ப அடுத்த பாசுரத்துக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. இந்த ஈடுல ரொம்ப டீட்டெயில் நான் கொஞ்சம் எக்ஸப்ட்ஸ் தான் கொடுக்குறேன். ரொம்ப ஜாஸ்தி போனா ரொம்ப டைம் ஆகும். சில அதுல வந்து எடுத்துக்கணும். ஏழாவது பாசுரம். திடவிசும் எரிவழி நீர்நிலம் இவமிசை படர்மருள் முழுதுமாய் அவை அவை தொறும் உடல்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே. இதுக்கு முதல்ல பெருந்துரங்கம் அற்புதமான சப்தார்த்தமும் எளிய தமிழ் குறிப்புகளும் கேட்டுக்கலாம். அதை முதல்ல மனசில் வாங்கிட்டா we are in a position to receive everything else. அவதாரிக்கை இந்த கீழ் 3 பாசுரங்களில் அப்படியே 4, 5, 6ல லோகத்தினுடைய சொரூபமும் ஸ்திதியும், லோகத்தில் இருக்கிற வஸ்துக்களையும் சொரூபமும் ஸ்திதியும் பிரவருத்தியும், ஸ்திதினா நீடித்தல் ரட்சித்தல், எம்பெருமானுக்கு அதீனங்கள் பெருமான் பகவானுடைய சங்கல்பத்திற்கு உட்பட்டவை என்று காட்டுவதாக அவனும் உலகமும் ஒன்று என்று சொல்லப்பட்டது. அது ஐக்கியமில்லை. இது என்னது? ஷரீராத்மபாவம். இந்த விஷயத்தை தான் ஆழ்வாரே 7வது பாசுரத்தில் இந்த அருளை செய்தார். சப்தார்த்தம். இவை உண்ட, இந்த உலகங்களை உண்ட, பிரளய காலத்தில் எல்லாம் தன் வயிற்றில் எடுத்துக்கொண்ட கரன்னா திடமான இருக்கும், சக்தி வாய்ந்த கரண். இது வந்து 2வது கரண். கரதூஷணர்கள் கரண், அந்த கரண் தேவன். தமிழ்ல கரண்னா தேவன்னு சொல்லும். ஏன்னா திடமா இருக்கிறவன். நம்ம மாதிரி we doesn't get swayed by திட விசும்பு எரி வழி நீர் நிலம். விசும்புன்னா ஸ்கை, ஸ்பேஸ், ஆக்சுவலி ஸ்பேஸ். எரி என்ன? தேஜஸ். என்ன? அக்னி. வழின்னா வாயு. நீர் ஜலம். நிலம் பிருத்திவி, இந்த மண். இவை மிசை, இந்த 5 பூதங்களிலும் திட விசும்புகிற ஸ்திரமான ஆகாசம், அக்னி, காற்று, ஜலம், பூமி, இந்த 5 பூதங்களிடத்தில் படர் பொருள் முழுதுமா, இந்த 5 பூதங்களில் உண்டான வஸ்துக்கள் முழுதும், இங்கே பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த 5 பூதங்களால் ஆனப்பட்டவை. உடல் மிசை உயிர் என, உடம்பில் ஜீவாத்மா இருப்பது போல் அவை தோறும் அந்தந்த பதார்த்தங்கள் வஸ்துக்கள் ஒவ்வொன்றிலும் பரந்து எங்கும் பரந்து, கரந்துன மறைஞ்சி வெளியில தெரியாம, உள்ளும் வெளியிலும் வியாபித்து சுடர்மிகு சுருதிகள் உளன். பிராமணியம், அதுக்கு மறுக்க முடியாத பிராமணியம், எவிடன்ஸா இருக்கிற வேதத்தில் சொல்லப்படுகிறான். புரியுறதா? உளன் இருக்கிறான், அந்த வேதத்தில் தான் அவனை பற்றி தான். இப்ப கருத்து சம்மரி. உடம்பில் தேகத்தில் ஜீவாத்மா இருந்து அதை நியமனம் பண்ணுவது போல் எம்பெருமானும் 5 பூதங்களையும் அவையால் உண்டான எல்லா வஸ்துக்களையும் நியமனம் செய்து கொண்டிருக்கிறான். அவைகளில் ஒவ்வொன்றிலும் அவன் இருந்த போதிலும் இது அவைகளுக்கு தெரியாது. சொல்லுவான் அந்தர்யாமி பிராமணன். இந்த விஷயம் வேதத்தில் சொல்லப்படும்.
அந்தர்யாமி பிரம்மம். இது யாக்ஞவல்கியரோட சுக்ல யஜுர்வேதத்திலே பிருகதாரண்ய உபனிஷத்தில் பாருங்க. பிருகதாரண்ய உபனிஷத்து குறிப்புகள் இப்ப நோட்ஸ். ஆகாசமானது மற்ற பூதங்களை காட்டிலும் அதிக காலம் இருப்பது. ஏன்னா ஆகாஷாத் வாயுகோ, எல்லா ஆகாசம் தான் முதல்ல தோன்றது, அங்கேருந்து எல்லாம் வந்தது மீறி பூதங்கள் தான். அதனால அது திட விசம்ப, லாங் ஸ்டாண்டிங், என்டியூரிங் அப்படின்னு சொல்லும். இதற்கு திடமான பிரமாணத்தாலே ஏற்பட்டு சொன்னா இந்த பஞ்சபூதங்களும் திடம்னு ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா உபனிஷத் சொல்றது இந்த பஞ்சபூதங்கள்னால்தான் எல்லாம் பஞ்சீகரணம் பண்ணி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற வஸ்துக்களை எல்லாம் அவன் சிருஷ்டிச்சான். சுடர் மிகு சுருதி என்பதனாலே வேதம் ஒருவராலும் செய்யப்படவில்லை. ஆகையால் மனுஷன் பண்ணது அந்த தோஷமெல்லாம் இல்லை, பாதிக்கப்படாதது. அப்படின்னா அதை மறுக்க முடியாது. அதனால் உயர்ந்த பிரமாணம் என்று காட்டப்படுகிறது. இதை ஸ்ருதி என்று சொல்லார். ஸ்ருதி என்றால் கேட்கப்படுவது. இது புஸ்தத்தினால பண்ணக்கூடாது, பண்ற வேறு வழி இல்லைன்னு. இது உச்சாரணம் அனுச்சாரணம் வழியா தான் சொல்லும். அப்படியே நாம வித்யாபகர் குரு சொல்லுவார், அதை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். இதனால் வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்களும் அதை ஒப்புக்கொண்டு வேற வாக்கியங்களை சில வாக்கியங்களை ஒப்புக்கொள்ளாதவர்களும் சிலவற்றை தள்ளியும் சிலவற்றை மறுத்தும் எடுத்துக்கொண்ட சரியான பொருந்தாத அர்த்தம் சொல்லாதவர்களும் சொல்பவர்களும் வாதங்கள் நாம் விவேகிகள், அவர்களுடைய வாதங்களை நாம் ஒப்புக்கொள்ள தகுந்தவை அல்ல, அனர்ஹம் அப்படின்னு என்று காட்டும். அப்படின்னா இங்க வேத பாக்கியம் வேற ஒப்புக்கொள்ளாலும் இந்த புத்தர், சமணர், இந்த ஜெயின்ஸ் எல்லாம் வேதத்தை ஒப்புக்கிறது. அவ சொல்றதெல்லாம் தர்க்கம் நாம் ஒத்துக்க வேண்டியது, ஏன்னா எவிடன்ஸ் எல்லாம் பேசும். ரெண்டாவது, இது வேதத்தை ஒப்புக்கொண்டு சில விட்டு சில தப்பான அர்த்தம் அத்வைதிகள். அதிலேயே 3 வித அத்வைதிகள்: மாயாவாதம், பகவத் சங்கரர், ஆதிசங்கரர், அப்புறம் பாஸ்கரர், இவர் யாதவ பிரகாஷ். அவ அத்வைதிகள் வேற மாதிரி. அவ பின்னால 2 பாஸ்கரனும் யாதவ பிரகாஷரும் பிரபஞ்சம் சத்தியம்னு ஒத்துக்கணும். ஏன்னா அது வேற வழியே இல்லை. இவர் தான் அடியோட தப்பு. அதுக்கு என்னென்னவோ தப்பான வாதம் எல்லாம் சொல்ற சங்கர், மாயாவாதம். இப்படியாச்சா? இதுல நம்ம அப்புறம் சொல்ல போறோம். இதுல சிறதெல்லாம் தள்ளிவிட்டுன்னு இங்க அத்வபாஷ்யமும் அத்வபாஷ்யம் சரீராத்ம பாவம் கிடையாது. அவேத ஸ்ருதிகள்லாம் விட்டுருண்டு. ஏன்னா வேத ஸ்ருதிகள் தான் ஜாஸ்தி. இவர் என்ன சொல்றா சங்கர ராஜ்யர், வேத ஸ்ருதிகளை எல்லாம் மறுக்கப்பட்டவை அவேத ஸ்ருதியினாலே. அதனால வேத ஸ்ருதி எல்லாம் தூக்கி போட்டோம். இவர் அவேத ஸ்ருதி எல்லாம் தூக்கி, நம்ம ஒண்ணையும் தூக்கி போட்டோம். ஒவ்வொரு வாக்கியங்களுக்கும் நான் அர்த்தம் சொல்றேன், உங்களுக்கு புரியலன்னா சொல்றேன். கடக ஸ்ருதினா. அதனால நம்ம விசிஷ்டாத்வைதம் ஒண்ணுதான் வேதத்துக்கு ஒத்து போடும். நம்ம விசிஷ்ட அத்வைதம் ஆனா ஜாஸ்தி பார்த்தா வேத வாக்கியம் ஜாஸ்தி இருந்தாலும் அபேத ஒரு சென்ட்ரல் தீமா கொண்டது. ஆனால் அவாபோல ஐக்கியத்தை சொல்வதில்லை. நாம சரீராத்மபாவம், ஏன்னா அதுவும் வேதத்துல. அதனால சரீராத்ம பாவத்தை வச்சுண்டு அபேத ஸ்ருதிகள், அபேத வாக்கியங்களையும் அதுக்கு சரியான அர்த்தம் சொல்றது இம்பார்ட்டன்ஸ் சொல்லி, வேத வாக்கியம் ஐக்கியம் இல்லாததால் வேத வாக்கியங்களும் சரி என்று சொல்லி 2க்கும் சரியான நிர்ணயம் பண்ணுவது நம்ம ராமானுஜ சித்தாந்தம், விசிஷ்டாத்வைதம்.
ராமானுஜேதாந்த ஒரு கோடிஃபை பண்ண பாஷ்யமா பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இருந்தது. நம்ம ஆழ்வாரே பண்ண விசிட்டாத்வைதான் சொல்றேன். வேதவியாசர் விசிட்டாத்வைத்தம். இப்போ உத்தமர் சுவாமி வியாக்கியானத்துக்கு போறோம். ஆக்சுவலி பார்த்தா மத்வ பாஷ்யத்துல அவ ஸ்ருதி வாக்கியத்துல ஜாஸ்தி ஸ்ருதி இல்ல. They don't base their philosophy on much on ஸ்ருதி. They are based on more புராணம் இதிகாசம். அவர் விஷ்ணு புராணத்தை நமக்கு ஸ்ருதி பாதிக்கப்படாத ஸ்ருதி. அதுவும் புராணமும் சொல்றோம், புராணத்தையும் சொல்றோம், எல்லாம் கரெக்டா நம்ம சரியான இன்டர்பிரேஷன் இதை நமக்கு தெரிஞ்சு நம்ம கோஷ்டியில எல்லாருக்கும் நம்மளுடைய சித்தாந்தம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரிஞ்சு அதனுடைய மேன்மை தெரியும். நம்ம ஆச்சாரிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடுபட்டு தங்களுடைய சூக்தினாலே இதை வெளியெடுத்திருக்கிறாள்னு தெரிஞ்சுக்கணும். அதை நாம கேட்பதும் உணர்வதும் நம்மளுடைய பாக்கியம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப மேல உத்தமர் சொல்ற உத்தமர் சுவாமியாக்கணும் கேளுங்கோ. இந்த 7வது ஒவ்வொரு சிருஷ்டியிலும் மகாபிரளயம் நிறைய வந்துருக்கு. திருப்பியும் சிருஷ்டி பண்றோம். முதலில் எம்பெருமான் பிரம்மாவுக்கு உபதேசிக்க அதன் மேல் குருமுக உச்சாரண அனுச்சாரணமாக கேட்டே தெரியப்படுவதால் ஸ்ருதி என்று பெயர் பெற்ற வேதமானது முதலும் சிறந்த பிரமாணமாகும். அவனும் உளன், அவனால் ஆன பஞ்சபூதங்களும் உள, அவற்றினால் ஆன பௌதிக பதார்த்தங்களும் அவனை போல் திடங்களே. திடப்பிரமாண சித்தங்களே கீழ்ப்பாதுரத்தி இவன் எல்லாமாய் நின்றான் என்பதன் அர்த்தை அவற்றை தேகமாக கொண்டு அவன் ஆத்மாவாக விளங்குகிறான் என்பதே. நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன். இப்ப இந்த சிருஷ்டியில 2 மேஜர் பார்ட். ஒண்ணு சமஷ்டி சிருஷ்டி, 2வது வியஷ்டி சிருஷ்டி. சமஷ்டி சிருஷ்டின்னா கிராஸ் கிரியேஷன். அது பிரம்மாண்டம் மரணி இந்த பிரம்மாண்டத்தை பண்ணி பஞ்சபூதங்களை பிரிட்டு பஞ்சபூதங்களை பஞ்சீகரணம் பண்ணி பண்றோம். பஞ்சபூதங்களையும் சிருஷ்டிக்கிறோம். இந்த சமஷ்டி சிருஷ்டி பகவான் ஒத்தனே பண்றான். பிரம்மா சிவன்ல இதுல கிடையவே கிடையாது. அப்புறம்தான் அவள் பிறந்தது. பிரம்மாண்டம் தோன்றிய பிறகே பிரம்மா தோன்றினான், பிரம்மாவோட சிவன் தோன்றினான். அதனால அவர் வெஷ்டி சிருஷ்டி, இண்டிவிஜுவல் வெஷ்டிக்கு அவர் டெலிகேட் பண்ண அவர் பிரம்மாவிடம் அனுப்பிரவேசம் பண்ணி அவனுக்கு வேண்டிய கர்மாவுக்கு தகுந்தபடி உடலை கொடுத்து மனுஷனாகவும் மனிதனும் மிருகமாகவும் மரமாகவும் தேவனாகவும் சிருஷ்டிக்க பண்றான். அது வெஷ்டி இண்டிவிஜுவல் சிருஷ்டி. அந்த பஞ்சபூதங்கள்ல அதுல என்ன பண்றான்னா இந்த சமஷ்டி சிருஷ்டியில வேற ஒருத்தரோட தானே ஆத்மாவா இந்த பஞ்சபூதங்களில் உள்ளே நுழைகிறான், அனப்பிரவேசம் பண்ணுகிறான் தானே. அது அத்வாரம் அப்படின்னா டைரக்ட் வித்தவுட் எனி இன்டர்மீடியரி அப்படி. இப்ப வெஷ்டி சிருஷ்டியில என்ன பண்றான்? இண்டிவிஜுவல்ல பிரம்மா சொல்றான், ஃபர்ஸ்ட் இந்த தேயங்களை கர்மாக்கு இருந்தா அந்தந்த தேயங்களை இந்த ஜீவன்களை உள்ள பிடிக்கு என்ன அவளுக்கு பேலன்ஸ் இருக்கோ இதை ஞாபகம் வச்சுண்டு அவனுக்கு உள்ள சொல்லி கொடுக்கணும். இந்த ஜீவன் மனுஷனா பிறக்கணும், இந்த ஜீவன் புலியா பிறக்கணும், இந்த ஜீவன் மரமா பிறக்கணும், இந்த ஜீவன் தேவனா பிறக்கணும்னு சொல்றோம். அதெல்லாம் உள்ள அந்த முதல்ல அந்த இதெல்லாம் தேவன் மனுஷன் இதெல்லாம் அச்சேதனம், பாடி தான். அந்த சரீரத்துக்குள்ள இந்த ஜீவர்களை நுழைக்க வைக்கிறான். அந்த நுழைத்து தானும் அந்த ஜீவருடன் உள்ளே போறான். அனுப்பிரவேசம் தானும் உள்ள. இதுதான் வெஷ்டி சிருஷ்டி. அவன் இந்த ஜீவனை வச்சு கொண்டு உள்ள போறதுனால சத்வாரக சிருஷ்டி. சத்வாரகம்னா த்ரூ அனதர் இன்டர்மீடியட். கரெக்டா? கரெக்டமா? கிளியரா இருக்கா?
எல்லாம் இதுல ஏதோ டவுட் இருக்குன்னா கேளுங்க. என்ன உஷா இருக்காடா? உஷா ஜெகனா இல்லையா? வந்தா வரண்டு. சரி, ஓகே. எல்லாம் இது இது கிளியர். நான் உஷா ராகவன். உஷா ராகவன். நான் உஷா ஜெகநாதன். அதான் நினைச்சேன். சரி, பரவாயில்ல. நோ 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 நோ. சரி, அவ வந்து எல்லாம் கிளியரா இருக்கும் இல்லையம்மா நான் சொன்னது? இப்ப என்ன இந்த சமஷ்டி சிருஷ்டி வெஷ்டி சிருஷ்டி நிறைய பேர் உபன்யாசம் காலக்ஷேபம் நிறைய பேர் கேட்டவாளுக்கே ஆமா சத்வாரக சிருஷ்டி அத்வாரக சிருஷ்டி எல்லாம் நான் தெரியறது. அது நான் உங்களுக்கு சொல்றேன். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் இந்த வழியா திருவாய்மொழியான சில பாஷ்யத்தோட எளிய கருத்துக்கள் ரொம்ப டீட்டெயிலா போகும் எங்களுக்கு. அது டீட்டெயிலாம் பார்த்தா இதெல்லாம் வருஷக்கணக்கா இதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் கொஞ்சம் எலிமெண்டரி பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு சொல்றேன். தேகத்தை உயிரும் தேகத்தை கூடின போது உயிர் ஒன்றாக கொண்டு தேகத்தை பற்றியே ஆத்மாவை சொல்றது. அப்படின்னா இந்த மனுஷ உடம்புல இருக்கிற ஆத்மாவே அந்த மனிதன் வந்தான், இவன் வாசுதேவன் வந்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அது ஆத்மாவை தான் சொல்றது. ஆனா தேகத்தை குறிப்பிட்டு சொல்ற. அதே போல சுரனே தேவதேவனே கர்மான ரூபங்களான பலன்களை கொடுத்து உயிர்களை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று மகத்தான கிருபை பொருந்துவனே. அது நிர்ஹேதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து அவ உத்தாரணம் பண்றதுக்கு தங்கிட்ட வந்து சேர்றதுக்கு வழி காமிக்கிற. அது எல்லாருக்கும் அங்கு ஓர் இயல்வினன் கீழே சொன்னது பாசுரத்திலே அவனுக்கு சிதச்சித் ஷரீரகத்வ காரணத்துவ உபாயத்துவ மோட்சம் பிரதத்வாதி குணகண சுவாவனாகவே இருத்தலால். உத்தமர் சுவாமி ஏன் இப்படிலாம் மணிப்பிரவாள் நடர் சொல்றோம்னா இது இட் கன்வேஸ் சோ மச். ஓகே, எக்ஸ்பிளைன் ஒவ்வொரு வார்த்தை. சித் அச்சித், சித் அச்சித்தையும் தன்னுடன் சரீரமாக இருப்பவனான சித் அச்சித் விசிஷ்டனான பகவான் ஷரீரகத்வ அவள் அந்த சித் அச்சித்தெல்லாம் தனக்கு சரீரமாக கொண்டு அவர்களுக்கு அந்த சரீரத்தை கொடுத்தவர்கள் இருப்பதும் எல்லாத்தையும் நிலைப்பதும் எல்லாம் இவனே காரணத்தினாலும் உபாயஸ்துவ அதனால ரட்சிப்பதான தொழிலில் அவர்களை தன்னிடம் உபாயம் செய்ய வைத்து தன்னிடம் சேர்ப்பதற்காக அவனே உபாயமாக நிற்பதாலும் அதன் வழியாக மோட்சத்தை கொடுப்பவனாயும் குணகண இந்த மாதிரி எல்லையில்லாத கல்யாண சுபாவம் உடையவனான அவன் ஒரே இயல்பின ஒரே சுபாவம் எல்லாருக்கும் இதேதான் வித் அ காமன் ஆட்டிடியூட். புரியுது? அது ஸ்வரூபம். அவனுக்கு என்ன ஸ்வரூபம்? அதுக்கு ஸ்வரூப நிரூபக குணங்கள்னால இது சுபாவம். உத்தமர் சுவாமி சொன்னது சுபாவம். திருப்பி சொல்லட்டுமா? அது சிதச்சித் ஷரீரகத்துவ காரணத்துவ உபாயத்துவ மோட்சம் பிரதத்வாதி குணகண சுபாவனாகவே இருப்பதால் ஒரே அது எல்லாருக்கும். அதனால என்றுமோர் இயல்வினன்
ஒரே எவ்வளவு டீப் மீனிங் பார்த்துக்கோ. திட பிரமாணங்கள் பிரத்யக்ஷம் முதலாக எல்லாம் என்பதை அறிவிக்கவும் அந்தர்யாமி பிராமணத்தை அனுசரித்தும் ஆகரத்தில் பிருத்திவியை முதலில் அருளியது பாசுரத்தில் வேதாந்த சிருஷ்டி கிரமத்தை அனுவர்த்திச்சு. அப்படின்னா இப்ப 6000 படி சொல்ற போது பிருத்திவின்னு ஆரம்பிக்கிறேன். இங்க திருவாய்மொழியில சொல்றது இது சிருஷ்டி கிரமத்து. உபனிஷத்து என்ன சொல்றது அப்படி சொல்ற. இப்ப ஒவ்வொரு சில அவர் திருவாமொழியில சொன்ன சிலதெல்லாம் வியாக்கியானம் கேட்டு உத்தமர் சுவாமி. பொருள் முழுவதுமாய், முழுவதும் என்றது இந்த இதிலேந்து தோன்றின பிரகிருதி மூலப்பொருளே தோன்றின மகத் அங்காராதிகளையும் கூட்டும் அச்சேதனங்கான இவை வேறு, சேதனான பரமாத்மா வேறு ஆக இவன் அவை ஆவது கூடுமா? அப்படின்னா இவன் தான் அச்சேதனங்களும் இருக்கான், மலையா நிற்கிறான், பஞ்சபூதங்கள் இருக்கிறான். அந்த பஞ்சபூதங்கள்லாம் அச்சேதனமாச்சே, ஞானம் கிடையாது. இவனுக்கு சர்வ ஞானம் உண்டு. அது எப்படி அவனையே சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, அவன் அந்தர்யாமியா எடுத்துக்கொண்டு பிசும்புக்கு ஆத்மா, அப்படின்னா ஆகாசத்துக்கு ஆத்மா, தேஜஸுக்கு ஆத்மா, இப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மேல் அது தெரியறதானே தெரியலையே. கரந்தெங்கும் பரந்துள் தனியே வியாப்தி, பரந்துடனே எங்கும் வியாபிக்க உள்ளும் வெளியும். அவன் எங்கும் அறிந்த பிறகு பார்த்தால் அவன் இவற்றை ஆக்குவது மட்டுமின்றி இவை ஆவதே தெரியாது. அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களாவே ஆகிறான். அப்படின்னா அது சரீரமாக கொண்டு அவைகளை நியமனம் செய்து கண்ட்ரோல் பண்ணி அவைகளை இயக்குகிறான். அது தானே பலவான்னு சொல்றேன். சாந்தோபன் சொல்றேன், பகுஸ்யாம் பிரஜையாயேவ நான் பலவாறாக ஆவேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். உடல் மிசை உயிர், அடுத்தது சொல்ற பொருள் மூலமா உடல் மிசை உயிரென அப்படின்னு சரீரம் ஜீவாத்மாவைகளை திருஷ்டாந்தமாக சொல்ற. இது உபரம். நம்ம சரீரம் நம்ம ஆத்மா, அந்தரியாமி பிராமணங்களை அப்படின்னா நம்ம சரீரத்துக்குள்ள மாத்மா எப்படி கண்ட்ரோல் பண்றதோ அந்த மாதிரி நம்ம பகவான் எல்லாத்துக்கும் சரீர வச்சு அவர்களை எல்லாம் கண்ட்ரோல். இந்த அந்தரியாமி பிராமணத்தில் பஞ்சபூதங்களையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு டீட்டெயில சொல்றேன். எஸ் பிருத்திவி சரீரம் அப்படின்னு எல்லாம் சொல்ல. எஸ் பிருத்திவியாம் திஷ்டன் பிருத்திவியாம் அந்தரக யம் பிருத்திவீம் ந வேத யஸ்ய பிருத்திவி சரீரம் ய பிருத்திவி அந்தரோ யமயதி ஏடச ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா. ஒவ்வொன்றுக்கும் பஞ்சபூதம் பிருத்திவியை மலை சொல்றார். அப்படின்னா பிருத்திவியை சொல்ற போது எவன் இந்த பிருத்திவியில இந்த பிருத்திவியில மண்ணிலே இந்த பூமியிலே நிற்கிறான உள்ள பறந்து இருக்கு. திஷ்டன்னா நிற்கிறான்னு ஒரு இடத்துல இருக்கலாம், எல்லா இடத்திலையும் பரவி இருக்கு. என்ன சொல்ல போற, ஒவ்வொரு அணு இதுலயும் அவன் இருக்கான் அப்படின்னு. கரந்தசில் இடந்தரும் இடந்திகள் பொருள் தரும் கரந்தெங்கும் பரந்துடன் அப்படின்னு வரும் இல்லையா. எங்கும் எம் பிருத்திவியும் வேத, ஆனா பிருத்திவிக்கு தெரியாது, அந்தர்யாமியா இருக்கு, அச்சேதம். அது அச்சேதம். எஸ் பிருத்திவி என்ன, பிருத்திவி சரீரமாக பிருத்திவியும் அந்தரோ, பிருத்திவியே அவன் ஆக்குகிறான், நியமிக்கிறான். அப்படின்னா இப்ப நம்ம இப்ப ரீசெண்டா நம்ம நியூஸ் எல்லாம் கேட்டிருக்கலாம். இப்ப உள்ள என்னென்னவோ ஆயின்னு இருக்கு, நம்ம பூமியோட சர்ஃபஸுக்கு இடையில என்னென்னவோ ஆயின்னு கொதிக்கிறது, பிளேட் எல்லாம் மூவ் ஆகுது, என்னெல்லாம் என்ன ஆப்புறதோ தெரியல, சயின்டிஸ்ட்க்கு எல்லாம் தெரியாது, யார் ஸ்டடிங் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் யார் இயக்கிறான், திரும்பி எப்படி வந்தான், அதெல்லாம் பகவான் தான் எல்லாம். ஏஷத ஆத்மா, இப்படி இந்த பிருத்திவிக்கு ஆத்மாவாயிருந்து அந்தர்யாமியாய் இருக்கிறவன் அமிர்தா பரம்புருஷன். அதுல இந்த மனம் யார் பூமியில் இருக்கிறானோ, உரைகிறான பரவி இருக்கான், பூமிக்குள் உள்ளானோ, யாரை பூமி
ஆத்மா என்று அறியாதோ, யாருக்கு பூமி சரீரமோ, யார் பூமிக்குள் இருந்து கொண்டு அதை ஆளுகிறானோ, அந்த தோஷமற்ற அந்தர்யாமிதான் உனக்கு ஆத்மா அப்படின்னு. ஏஷது ஆத்மா அந்தர்யாமி அமிர்தகா, இவனே உனது ஆத்மாவான அந்தர்யாமி, தோஷமற்றவன், அமிர்தம் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா கர்மாக்கு வசப்படலாம். சரியா? இது அப்புறம் அந்தர்யா பிராமணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இதை கொஞ்சம் அவன் பரவி நின்றது எங்கும் பறந்து காட்டப்படி, நீக்கமின்றி எங்கும் நீர் அப்படியெல்லாம் என் ஆவியுள்ளும் உள்ளத்திலும் அல்ல புறத்தினுள்ளும் நீக்கமின்றி எங்கும் நின்றாய் நின்னை அறிந்து அறிந்தே. திருவாமணியில பின்னால எங்குன்னு எனக்குள்ள இருக்கா, வெளியிலும் இருக்க. நீ உள்ள இருக்கான்னு சொல்லமா, வெளியே இருக்கான்னு அந்தர்பகிஷ்டத சர்வம் யாப்ய நாராயணஸ்திதக. இந்த வேதம் சொல்றதா பொருளாய் என்ற இடத்தில் வெறுப்பை மட்டும் சொல்வதென்றும் விசிஷ்ட பிரம்மமே காரியமாகையால் பொருள் என்ற வரவிலான வார்த்தைகளுக்கு அவன் சிருஷ்டிச்சான்னு சொல்றது மத்வ பாஷ்யம் இப்படி சொல்றது. புரியுதா? மத்வ சிருஷ்டிச்சான், ஆனா அதாயே நிற்கிறான்னு பாவத்துக்கிறது நாம ஒத்துக்கிறோம். அதனால்தான் அவன் சில வேதத்தை வாக்கியம் எல்லாம் விட்டுடுறான், அவேத ஸ்ருதி எல்லாம் விட்டுடும். அது தப்பு, விடவே கூடாது. இப்போது ஆய் என்பது பிரம்மமே உண்டால் உபாதான என்னும் கொள். இப்போது அவை தொறும் என்ற இடத்தில் அவைகளால் விசேஷணங்களாய் தோன்றின ஆகாசத்தை மட்டும் நினைத்து கொள்ள விசும்பி எரி அப்படின்னா பஞ்சபூதங்கள் வார்த்தைகளுக்கு ஆகாச விசிஷ்டமான பிரம்மமும் அக்னி விசிஷ்டமான பிரம்மமும் என்று சொல்ல வேண்டும். இது நம்ம திருச்சந்த விருத்தத்துல அடிக்கடி சொல்ற முதல் பாசனம். நிலாய ஐந்துமாய் பொன்னக்கண்ணிந்த நான்குமாய் தீநிலாயம் ஒன்றுமாய் சிறந்த காலி இரண்டுமாய் மீனிலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய வண்ண நின்னை யார் நினைக்க வல்லரே. யாரு முடியும்? இந்த பஞ்சபூதங்களும் அந்தந்த குணங்களோடு வேறு வேறு தன்மையாய். ஆகாசம் சப்தம் மாத்திரம், இது இதுக்கு சப்தம், இது கடைசியில பிருத்திவிக்கு சப்தத்தோடு இன்னும் 4 குணங்கள். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் 1 2 3 4 5. பிருத்திவி தான் 5வது வருதுனால அதுக்கு 5 குணங்களும் உண்டு. அதை நான் சிருஷ்டி கிரமத்தை உங்களுக்கு பல சொல்லியிருக்கேன். இப்ப நான் நாட் கோயிங் இன்டு தட். இப்படியெல்லாம் உலகங்களையும் எல்லா பூதங்களையும் பஞ்சகுணம் எல்லா தேவர்களையும் எல்லா யஜ்ஞங்களிலும் உள்புகுந்து எல்லா விதத்தாலும் ஆளுதலும் நியமனம் எல்லாவற்றையும் சரீரமாக கொண்ட எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக ஆகிய அந்த சர்வஜனான சத்திய சங்கல்பனான புருஷோத்தமனை விட வேறு யாருக்கும் வரா. அவனே அவத்தந்தான், வேற ஒருத்தரும் அனுப்பிரவேசம் பண்ண முடியாது. இவன் ஒருத்தன். அதனால இவன் தான் பரபிரம்மம், இவன் தான். அந்த பிரவிஷ்டாஜனானாம் சர்வாத்மா தத் சிருஷ்ட்வா ததேவ அனுப்ராவிஷத் தத் அனுப்பிரவிஷ்ய சத்யத்தபவதே. அப்படின்னா அந்தந்த பொருளாகிறான்னு. இது உபனிஷத்து. மேலும் பார்த்தல் கேட்பல் முதலிய வார்த்தைகள் கண் முதலிய இந்திராங்களால் உண்டாகும் ஞானத்தை சொல்பவை அல்ல. இப்ப நம்ம பார்க்கிறோம், இது கேட்கிறோன்றது ஞானம் வருது, தர்மபூத ஞானத்தினால அறியப்படுகிறது. இப்ப ஒரு பசுமாடை பார்த்தா, பசுமாடு பார்த்த உடனே பசுன்றது ஞானம் வருதா? இல்லை. அதை நான் சொல்லியிருக்கேன், 2 தடவை பார்க்கணும்.
இல்லையா? நிர்விசேஷம் சவிசேஷம்னு 2 தடவை பார்க்கணும். முதல்ல பாக்குறது அம்மா காட்டிக்கிறது, பசுமாடு குழந்தை பாக்குறது, ஒரு ஆக்கிரம், ஒரு டோட்டல் ஸ்ட்ரக்சர் தெரியும். அப்புறம் திருப்பி பசுமாடு, இது பாரு பசுமாடு, ஓ அது ஞாபகம், ஓ இதானே அதே பசுமாடு தானே, 4 காலு 1 வாலு, அப்புறம் இந்த சாஸ்னம் கழுத்துல தொங்குறது, இது டிஃப்ரெண்ட், மீதி ஆடு மாடு ஆடுக்கெல்லாம் இருக்காது, இது பசுன்னான்னு அப்படின்னு நினைச்சுக்கிறது, இன்க்ளூடிங் டிஸ்டிங்ஷன். ஸோ அதனால அறியறது. அது எதனால பார்த்தா தெரியுமா? தர்மபுதன். வெறும் அது, ஆனா அந்த கலர் இருக்கு, அது வெளுப்பா இருக்கு கருப்பா இருக்குன்னு, அதெல்லாம் இந்திரியங்கள். இது ஞாபகம். அப்புறம் இதை நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? கீதா சபிதா சொல்லியிருக்கேனா இல்லையா? அடியன் மாமா நிறைய வார்த்தை சொல்லியிருக்கேன். அடியன் ஜீவனுக்கு சுபாவான தர்மபூத ஞானம் கர்மத்தினால், அதை அந்த நிறம் நேர தர்மபூத ஞானத்தினால ஏன் அறிய முடியல? கர்மத்தினால நமக்கு குறைஞ்சிருக்கு. அதே நீங்க இதுல பண்ணா, வைகுண்டத்தை பண்ணா நமக்கு இந்திரியங்கள்லாம் தேவையே இல்லை. தர்மபூத ஞானம் விகசித்து இருக்கிற போது இதை நம்ம தர்மபூத ஞானத்தினாலேயே எல்லாம் அறிய முடியும். ஓகே, அதனால நான் போன தடவை 2 கிளாஸ் முன்னால சொன்னேன்னு, யாரு பார்ப்பவன் அவன் தான் பார்க்கிறான், யாரு கேட்பவன் அவன் தான் கேட்கிறான், அவன் தான் இல்லையா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அது அப்படின்னா அந்த பிரவೃತ್ತಿ எல்லாம் அவன் தான் சொல்ற போது அவன் தான் அப்படின்னு. இது நான் இந்த பிரஷ்னோபரிஷத்துல இருந்து சொல்லியிருக்கேன். 2 கிளாஸ் முன்னால சொன்னேன்னா, அது ஆத்மாவுக்கும் சொல்ற, வெறும் அச்சேதனத்தை மாத்திரம் சொல்ல, இது சேத்தனமும் ஜீவாத்மாவும் அவனுக்கு சரியனும் சொல்ல முடியும். ஆத்மனி திஷ்டன் ஆத்மனோந்தாரகத்யமாத்மான வேத யஸ்ய ஆத்மா சரீரம் ஆத்மானம் அந்தரோ யமயதி சத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தக. ஜீவாத்மாவும் அவனுக்கு சரீரம் அப்படின்னு இப்படி எல்லாத்தையும் சொல்லணும். அவன் கண்ணுள்ளே இருக்கிறான், இதுல இருக்கிறான்னு பின்னால வரப்போகுது. அவன் அதுல கண்ணுல இதுல ஒரே நிமிஷம். நம்ம கண்ணுள்ளே இருக்கிறான், அதெல்லாம் நம்ம வேதம் சொல்றது. அதேதான் இவர் 1ஆம் திருவாமொழியில 9வது 1ஆம் பத்துல 9ஆம் திருவாமொழி வரப்போகுது இல்லையா? என்ன வருது? கமலக்கண்ணன் என் கண்ணின் உளானே அப்படி. இது அக்ஷய வித்தியை சொல்ற பகவான் வேதம் சொல்ற. இப்ப மேல போதாம 6000 படி வியாக்கியானத்துக்கு போனோம். சரியா? போலாமா? இது வரலும் சரியா? இப்ப உத்தமர் சுவாமி கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்லிட்டு, அதனாலதான் உங்களுக்கு டீட்டெயிலா சொன்னேன். எல்லாம் பாஷ்யத்துல வர்றதுதான், ஆனா உங்களுக்கு சிம்பிளா சொல்றது. அதனாலதான் சிம்பிளா எடுத்து சொல்றோம். அவர் சிம்பிளிஃபை பண்ணிருக்கு, அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இப்ப 6000 படி வியாக்கியம் மேல சரியா? ஏதோ கிளியர் டவுட் வேணா கேட்டிருக்கோம் முன்னால போறதுக்கு மேல போறதுக்கு. இது கொஞ்சம் நிதானமா போலாம், ஏன்னா இது தெரிஞ்சுட்டா நமக்கு மனசுல அப்படியே வாங்கிக்கணும். யாரு உங்களுக்கு நாளைக்கு உங்களை யாராவது கேட்டா கூட உங்களுக்கு பதில் சொல்ல தெரியும். சரியா?
அது ரொம்ப நல்லா இருந்தது அடியன். சித் அச்சித் சரீரத்துவ காரணத்துவ உபாயத்துவ. அந்த ஒரே சுபாவம் ரொம்ப அழகு. ஒரே சென்டென்ஸ் எப்படி சொல்ற அடியன் அது நம்ம உத்தமன் சுவாமியோடதுதான். நிகமாத மாசிகளோட அபிநவ தேசிகன்னு சும்மாவா இன்னும் திடபீசும் 6000 கீழ் 3 பாசுரங்களாலும் ஜகத்தினுடைய சுரூப ஸ்திதி பிரவருத்திகள் பகவத் அதீனம் என்னும் இடத்தை சாமானாதி கரண்யத்தாலே சொல்லுகிறது. சாமானிய கரண்யம்னா போன தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா, டீட்டெயிலா. நீலத்தாமரை அந்த மாதிரி. சித் அச்சித் விசிஷ்ட பிரம்மம். அதனாலதான் இவனுக்கு தான் சாமானாதிகரன், அவனே எல்லாமே. இனி இந்த சாமாதிகரண்யமான 6000 சொல்றது ஜெகதீஸ்வர யோகோ ஸ்ரீ ஆத்ம நிபந்தனம் என்று சொல்லுகிறது. அப்படின்னா இந்த சாமாதிகரண்யம் அப்படின்னா ஐக்கியம் இல்லை. அவ அத்வைதிகள் சொல்ற மாதிரி ஒரே ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றுதான் அப்படின்னு சொல்றது தப்பு. ஐக்கியத்தை சொல்லப்படல. அப்படின்னா பேதம் எத்தனையோ டிஃபரன்ஸ் சொல்ற உபநிட் வாக்கியம் எல்லாம் பொய்யா போயிடும். அதெல்லாம் கிடையாதுன்னு அவ சொல்றான். அவளுடைய ஒரு தடவை சொல்லியிருக்கேன் 2-3 கிளாஸ் முன்னாடி. அபச்சேத நியாயம், அது அபச்சேத நியாயத்தை கொண்டுறோம். ஆனா அபச்சேத நியாயம் சொல்றதுக்கு கண்டிஷன்ஸ் வேணும். அந்த கண்டிஷன் இல்லாமையே they are invoking that நியாயம் which is not correct. ராமானுஜர் தகர்த்தெறியர். அதை நான் இப்ப ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு அபச்சேத நியாயம் என்ன நம்ம சொல்லுவோம். அப்படின்னா எதெல்லாம் இருக்குன்னு சொல்றோம் அது இல்லைன்னு சொல்றதுக்கு உண்டு. இதுக்கப்புறம் அபச்சேத ஞானம் அப்படின்னா சொல்லப்படுதெல்லாம் நீக்கப்படுகிறது. அது அபச்சேத நியாயம். அதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு. 3 கண்டிஷன் இருக்கும் மெயின். அது இது ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் பண்ணு. அதனால நாம அதை ஒத்துக்க முடியாது. இப்ப இது ஜெகதீஸ்வரியோ சரீராத்ம நிபந்தனம். நாம சாமானியகரண்யம் ஐக்கியத்தினால சொல்ல ஷரீராத்ம பாவத்தால. அப்படின்னா இந்த வஸ்துக்கள்லாம் அவனுக்கு சரீரமாகிறதாலே இவையெல்லாம் அவனே என்று சொல்லப்படுகிறது. சாமானியகரண்யம் இந்த சரீரத்தை இந்த ஆத்மா நியந்திரிதையா வியாபித்திருந்தால் தற்போல இந்த நம்முடைய சரீரத்தை நம்ம ஆத்மா எங்கேயும் விடல. கால் அடிபட்டா நமக்கு வலிக்கிறது, கையில் அடிபட்டா வலிக்கிறது. ஆத்மா தர்மபூத ஞானத்தினால நம்ம சரீரத்தை ஆத்மாவோட தர்மபூதனை முழுக்க பரவியது. இந்த தர்மபூத ஞானத்தினால வலிக்குது. அடி சரீரத்துக்கு, அனுபவம் ஆத்மா தர்மபூத ஆத்ம போல எம்பெருமானும் அபாதித பிரமாண சித்தமான, அப்படின்னா மறுக்கப்பட முடியாத பிரமாணமாகிற எவிடன்ஸ் ஆகிற வேதங்கள் வழியாக பிருத்திவியாதி பூத பஞ்சகங்களையும், பிருத்திவியாதி பிருத்திவி போல 5 பூதங்களையும் ஆரத்தங்களான அதிலிருந்து கிளம்பின ஏற்பட்ட உண்டான எல்லா வஸ்துக்களையும் நியந்திரிதையா நியமனம் பண்ணுவதற்காக அந்த வஸ்துக்களில் ஒவ்வொரு வஸ்துக்களிலும் அனுப்பிரவேசம் பண்ணி அவன் வியாபித்திருப்பான். உள்ளேயும் இருப்பான், வெளியிலையும் இருப்பான். இப்படி காரிய கரணோபய அவஸ்த அச்சித் வஸ்துக்களை காட்டிலும், அப்படின்னா காரணமாவும் காரியமும். அப்படின்னா ஒரு விதை மரமா இருக்கும். அதே மாதிரி மூல பிரகிருதியிலேருந்து இத்தனை பிரகிருதி பிரபஞ்சம் பெரிய பிரபஞ்சமா தோன்றி நிற்கிறது காரியமா இருக்கு. இதையெல்லாம் இருக்கிற அச்சேதனங்கள் காட்டிலும் பத்த முக்த நித்திய சித்த திரிவித சேதன காட்டிலும் 3 வித ஜீவரிகள்னு சொல்றாங்க இல்லையா ராமானுஜர். திரிவித சேதன் ஆளவந்தாரே
யாரு? பத்தர், இந்த சம்சாரத்தில் இருப்பவர். முக்தர் அப்படின்னா இதுவரையிலும் சம்சாரத்தில் இருந்து கொஞ்ச நாள் மட்டும் வைகுண்டம் பெற்று மோட்சம் பெற்று வைகுண்டத்திற்கு போனவர். நித்தியர், ஒருபோதும் சம்சாரத்தில் வராத இந்த 3 கேட்டகரி ஜீவர்களையும் காட்டிலும் விலட்சண வேறுபட்ட ஞானானந்த அமல ஸ்வரூபனாய், ஞானம் ஆனந்தத்தின் கூடிய ஒரு தோஷமும் தொடப்படாதவன், அமலத்துவம் நாய், ஏய பிரத்தினி. அதுக்கு அது என்ன காரணம்? ஏய பிரத்தினி அப்படின்னா அந்த இதுக்கெல்லாம் அவனுக்கு தோஷம் வராது. அதனால அவனுக்கு ஏய தோஷம் வராது. அமலன் கல்யாணதான அபரிமித குண விபூதிதான். அவனுக்கு 2 அடையாளம், லிங்கம்னு பேர். அடையாளம் சம்ஸ்கிருதம் உபயலிங்கம், 2 லிங்கம். என்னது? ஒரு தோஷமும் இல்லாது. அப்புறம் சகல கல்யாண குணாத்மகன்னு சொல்லிட்டா. ஓகே, எல்லா கல்யாண குணங்களை உடையவர். அதனால அவன் அபரிமித குண விபூதிகன, எல்லையில்லாத அளவிட முடியாத குணங்களின் சேர்த்தவன் உடையவனாய் அகில புவன. இவர் எத்தனையெல்லாம் யூஸ் பண்றாரு. என்னத்துக்கு என்ன சொல்ல போற சாக்டாஸ்வம் இந்த இதுல இது பாசுரத்தில் இருக்கோ அப்படின்னு கேட்கலாம். இந்த பாசுரம் ஏன் இப்படி எல்லாம் சொல்லணும்? அதுக்கு பதில் சொல்ல போற. அகில புவன நிர்மாண திராண சம்ஹரணாதி லீலா வினோதனாய் அப்படின்னா அகில புவன எல்லா ஜகத்துகளுடைய நிர்மாண சிருஷ்டித்து, திராண ரட்சித்து, சம்சார சம்ஹரணாதி அழிப்பவனும், இதெல்லாம் லீலையா பண்ணுகிற ஆச்சரியமான பகவான் சர்வ ஜகதாத்மாவாய், எல்லாத்துக்கும் ஆத்மாவாய், சர்வ ஜகத் சரீரனாய், எல்லார் தன்னுடைய உடம்பாய், ஸ்வத ஏவ அகர்ம வஷ்யனாகையாரே அப்படின்னா தன்னை தவிர மீதியெல்லாம் கர்ம வஷ்ய. அகர்ம வருஷத்துல அது முக்தர்களும் நித்தியர்களும் அது அவனுடைய அதீனத்து. ஆனா இவன் சுபாவமாவே ஸ்வதஏவ சுபாவமாகவே கர்மத்தில் வசப்படாதவனாய், நித்திய சூரிகளுக்கும் இவனால் ஏற்பட்டு சுபாவமாக இவனுக்கு ஒருத்தரும் கொடுக்கல. சுபாவமாக இவனுக்கு கர்ம வசனம். ஆகையாலே ஸ்வரீர பூத சேதனா சேதனாத்மக அப்படின்னா இந்த சேத்தனங்களும் அச்சேதனங்களும் தனக்கு சரீரமாய் ஆகி சமஸ்த வஸ்துகத சுக துக்க விகாராதி சர்வதோஷ ஸ்பஷ்டனாய். ஆனால் இவாளுக்கு சரீரத்தினால் இவனுக்கு தோஷமாகுமோ வருமோ? என்ன வராது. என்ன எல்லா வஸ்துக்களுடையும் சுக துக்கம் எல்லாம் மாறுதம் எல்லாம் அப்படிப்பட்ட எல்லா தோஷங்களும் இவனை தொடாதபடி. அப்படின்னா இப்ப நமக்கு உடம்பு வயசானா சுருங்கிறது, ஆத்மா சுருங்கிறது இல்லை. இந்த விகாரம் ஆத்மா. அப்படி இருந்த பரம புருஷன் 75 ஸ்ருதி வாக்கியங்கள்னால சொல்லப்பட்டு இத்தியாதி ஸ்மிருதி சொல்றார். 6 பட 75 வாக்கியமும் சொல்றார். அதுக்கு அடியனுடைய குரு கருணாகராச்சார் இந்த பகவத் விஷயம் காலட்சியம் கேட்கிற போது 75 வாக்கியத்துக்கும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் வியாக்கியானம் பண்ண. அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆகும். எல்லாம் ஒண்ணும் பண்றதே இல்லை, முடியாது, அவசியமே இல்லை உங்களுக்கு. அது இப்படி அவர் முடிக்கிறார். 6 இப்படி ஸ்ருதிகளிலும் ஸ்மிருதி இதிகாச புராண ஸ்மிருதிகளிலும் கீதைகளிலும் மனுஸ்மிருதிகளிலும் இதிகாசம் ராமாயண மகாபாரதத்திலும் புராண விஷ்ணு புராணம் இவங்களிலும் உபபிரம்ஹிதமாய் தெளிவித்தவனாய் தெளிவித்த அபௌருஷேயமாகையாலே
இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறதெல்லாம் தான் அது சொல்லப்படும். இதிகாசத்துல புராணத்தில் ஒரு மனுஷனால பண்ணப்படாததாய் அதனால் நிர்தோஷமாய் அபாதித பிராமணிய ரூப தேஜ சுரமாய் இருந்த, அதனால அதுக்கு பாதிக்கப்படாததால் மங்காத ஒளியுடன் வீசும் அப்படின்னு வார்த்தை சொல்ற. சுடர்மிக சுருதியுள் அப்படின்றது அபாதித பிராமணிய ரூப தேஜ பிரச்சுரமாய் இருந்த. இது தெரிஞ்ச ரொம்ப அழகு. கிளியரா இருக்கா உங்களுக்கு? தமிழ்ல மங்காத அப்படின்னா அது மங்காத ஒளியுடன் அப்புறம் பாதிக்கப்படாத பிரமாணமாய் இருப்பதால் சிறிதும் மங்காத ஒளி வீசும் ஒளியுடன் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதா அதனால் அப்படிப்பட்ட ஸ்ருதிகளிலே உளன் என்றிருக்கிறது. இது கொஞ்சம் கஷ்டமான, இதுல ஏதாவது திருப்பி சொல்லணும், புரியலன்னா கேளு. இது என்ன இருந்ததுன்னா, ஏன் இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு மணிப்பிரவாளனோட உங்களுக்கு சொல்லணும், தமிழ்ல சொல்லிட்டு போறது தானே, என்னத்துக்கு எனக்கு கழுத்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கழுத்து இருக்கிறவங்கள உங்களுடைய இந்த பாஷ்ய துணிகளோட ரொம்ப அழகு சொல், அந்த அழகு தெரிவிக்கிறதுலாம் இது. அதனால ஒவ்வொரு வார்த்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஏதாவது இன்னும் யூஸ் பண்ணா சொல்லுங்க, நான் தெளிவிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப அழகான 6000 படியில அதை போல அழகு என்ன தெரியும். அதாவது ராமானுஜர் பக்கத்துல ஒரு திருவுள்ளத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. அதனால பாஷ்யம், அவர் பாஷ்ய சிம்மாசனாதிகாரி திருக்குறுகை பிரான் பிள்ளான் இந்த 6000 படி பண்றார். பாஷ்யம் தெரியாம இதெல்லாம் சொல்ல முடியாது. 75 ஸ்ருதிகளுக்கு சொல்ற, அது காலட்சேபத்துல அர்த்தம் கேட்டுக்கணும். அதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல போறது. ஆதலால் லோகாயத இப்படி 75 ஸ்ருதிகள் சொன்னதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, லோகாயத மாயாவாத பாஸ்கரிய யாதவ பிரகாஷாதி வேத விருத்த சமயங்கள் எல்லாம் நிரஸ்தம். அப்படின்னா இதனால் லோகாயத மதம், மாயாவாத மதம் ஆதிசங்கரர், பாஸ்கர மதம் அதுவும் அத்வைதி, பட் வேற மதம், யாதவ பிரகாஷன், இப்படி வேதத்துக்கு விருத்தமான இந்த சமயங்கள்லாம் அத்வைதெல்லாம் நிரஸ்தம் நீக்கப்படுகின்றன. அப்படின்னா அவளுடைய தர்க்கங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. ஏன்னா ஸ்ருதிகள் அவளுக்கு பிரமாணமே இல்லாம ஏதோ இது பிரமாணத்தோடு சொல்ற. கிளியரா இருக்க? அதனாலதான் 75 ஸ்ருதிகள் சொல்ற. ஏன்னா அவருக்கு முதல்ல இந்த குதிருஷ்டிகளோட வாதத்தை நிரசனம் பண்ணும். நிரசனம்னா ஃபர்ஸ்ட் தகர்த்தேறியணும். இப்ப சாட்சா சுவாமி வியாக்கியானம் சொல்லணும், பட் அதுக்கு முன்னால இப்ப ஐ வெயிட். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கேட்க, அதுவும் எக்ஸப்டா சொல்ல போறோம். இந்த 75 உள்ளதானே மாமா இது வரும், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அதுனா ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இதில் உள்ள இல்ல ஃபியூ அதுல இது ஃபியூ அடவிட்டல் உங்களுக்கு ஜஸ்ட் எடுத்து காட்டுறதுக்கோசரம் 6000 படியில என்ன சொல்லியிருக்கான்னு சொல்றதுக்கோசரம் ஃபியூ ஒரு 3-4 வாக்கியங்கள் சொல்றேன். புரியுறதா? ஆமா மாமா, அதை சொல்லிட்டாங்க. முக்கியமான சொல்லிட்டு ஒரு 3 நாள் சொன்ன ஆரம்பிக்கிறதே அப்படிதான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அனந்தோ பிரம்மய சர்வஞ சர்வவிதே பராஸ்ய சக்தி விவிதைவ சூயதே சுவாபாவிகி ஞானவலகியா ச மனோமயக
प्राणशरीरो भारूप सत्यसङ्कल्प आकाशात्मा सर्वकर्मा सर्वकाम सर्वगन्ध सर्वरस सर्वमिद अभ्यात्तो वाक्यानानादरग दर्शनाम मगद्यशग अतः परायया தத்அக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லிட்டே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. அது அப்படின்னா என்ன? திருவாய்மொழி வியாக்கியானம் பண்றது ரொம்ப படிச்சாதான் பண்ண முடியும். அவளாம் மகா பெரியவா, அவளாம் அவ கிட்ட நம்மளால போக முடியாது. அவ கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறது, அவளை புத்தி கொடுத்திருக்கானே பகவான், அதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கூட பாதுகாசத்துல திருப்பியே சொல்ற மாதிரி அனபதி பகிமானம் தப்பிரசாதாஸ்துவானே, உன்னுடைய அருள்னால எங்களுக்கு தெளிய வைத்து அனுபவிக்க வைக்கிறாய் அப்படின்னு. சரியா? இப்ப உங்களுக்கு வேற ஏதோ என்ன? அந்த அடியன் மாமா, அந்த 75 ஸ்ருதிகளுக்கும் விசிஷ்டாத்வைதத்துல வேற அர்த்தம் சொல்றோம். அவ வேற இல்ல, நாம அவ தப்பு சொல்றா, அதனாலதான் வியாக்கியானம். இப்ப அது 3-4 செஷன் எடுத்துட்டாரு கருணாகராச்சார் எங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு ஒரு நாளை ஆகும். இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தா நம்ம எப்ப போடுறது எப்ப போப்போம் இல்லை. அதனாலதான் அதெல்லாம் சொல்றது இல்லை. பெரிய ஸ்ருதிகள்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். பத்மஸ்ரீ. ஆனா சும்மா கண்டபடி வாய்க்கு வந்தபடி சொல்லக்கூடாது. எல்லாம் நீ உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நாம ஒரு இது பிரமாணத்தோட சொல்றோம். அவ பண்றது இல்லை. அதுதான் ப்ராப்ளம். ஆனா இந்த திருவாய்மொழியில எவ்வளவு ஆழ்ந்த அர்த்தங்கள், ஏன் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு நான் சொல்றேன்னா, முதல் 2 திருவாய்மொழிக்கு தான். மீதி எல்லாம் இவ்வளவு டீட்டெயிலா போகவே மாட்டோம். ஏன்னா இது முழுக்க ஸ்ரீபாஷ்யத்திரம். ஒரே நிமிஷம் நாங்க அதுக்கு ஒரே நிமிஷம். மாமா ஒன்னும் கேட்கலையே மாமா. சபிதா இருக்கா? கால விழுதா? சித்ரா கால விழுதா? இப்பதான் கேட்டது மாமா. இதுக்கு முன்னாடி இடையில கேட்கல. இல்ல, நடுவுல ஒரு 2 மினிட்ஸ் நான் பேசாம இருந்தேன். இப்ப அடியா நீங்க இந்த முதல்ல 21 பாசுரமும் திருவாய்மொழியும் ஸ்ரீபாஷ்யம்னு ஒரு எஸ்ஸே எழுதிருந்தேன். ரங்கநாத பாதுகர் ரொம்ப வருஷம் முன்னாள், ஒரு 6-7 வருஷம் 5-6 வருஷம் முன்னாள். அதுக்கு இந்த இவர் வாதிகேசரஜியர் அப்படின்னா, இவர் நம்ம பெரியாச்சான் பிள்ளையோட சிஷ்யர், ரொம்ப பிரதம சிஷ்யர். அவர் விஸ்தார மணிப்பிரவாள நடர எழுதியிருக்கு. ஸ்ரீபாஷ்ய திரவிட ஆகம தசக துவந்த ஐக கண்டியம் பேர். அப்படின்னா ஸ்ரீபாஷ்யத்துக்கும் திரவிட ஆகம அப்படியே இங்க தமிழ் உபனிஷத்தான திருவாய்மொழியும் ஆத்திய தசக துவந்த முதல் 22 பத்துக்களும் ஐக கண்டியம் ஒரே கருத்தை தான் சொல்லுகிறது
அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்கு அவரோட ரொம்ப கஷ்டமான மணிப்பிரவாணம் முழுக்க முழுக்க சம்ஸ்கிருதம் தான். ஏதோ வருப மாத்திரம் தமிழ் யூஸ் பண்ணுவேன். அதை நான் தமிழில அப்புறம் டீட்டெயிலா பண்ணியிருக்கேன். பட் இந்த எஸ்ஏல அவ்வளவு பண்ணேன். அது என்னதுன்னா இதுல உபனிஷத்துக்களில் சில இடங்களில் முரண்பாடுகள் தோன்றலாம். அதுல இருந்து ஜஸ்ட் எக்ஸப்ட் சொல்றேன். மேலாக பார்த்தால் அப்படின்னா சூப்பர்ஃபிஷியலி பார்த்தால் அப்படின்னா ஆபாத பிரதீதைன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம். இவையெல்லாம் அப்படி பார்க்காமல் சரியாக விளக்கியும் மற்றும் ஆராயும் பொழுது அப்படின்னா சரியா நன்ன அது அனலைஸ் பண்ற போது சந்தேகங்களை போக்குவதற்காகவே பிரம்மசூத்திரம் தோன்றியது வியாச ரிஷி. இதில் சில ஆச்சாரிகள் அப்படி கூட வேதாந்த பிரமாணம் முழுக்க அனுசரிக்காமல் ஒத்து செல்ல பல கற்பனைகளை முன்கொண்டு அவைய பிரம்மசூத்திர பாஷ்யம் எழுதி தங்கள் சித்தாந்தத்தை பிரச்சாரம் செய்தனர். இது ஆதிசங்கர சங்கர பாஷ்யம் மற்றவை. நம்ம ஆச்சாரிய சார்வபௌமரான பாஷ்யக்காரர் வேதாந்த வாக்கியங்களை ஒன்று கூட விடாமல் முழுமையும் பிரமாணங்களையே தழுவி லெப்ட் ரைட் எல்லாம் போகாம வியாச பகவானின் திருவுள்ளத்திற்கு ஏற்றவாறும் வியாச பகவானுடைய என்ன மனசுல உண்டோ அதையே வியாக்கியானம் பண்ணி இந்த பிரம்மசூத்திரத்திற்கு ஈடில்லாத பாஷ்யம் அதான் ஸ்ரீபாஷ்யம். இந்த வியாச திருவாமொழி இந்த வியாசத்தில் திருவாய்மொழி பிரம்மசூத்திரம் இந்த பாஷ்யமும் எல்லாம் கருத்து ஒற்றுமை என்று சொல்ல வருகிறது. இந்த இதுல இது எப்படி போகும்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்படி ஆகும்னா முதல் திருவாய்மொழியின் முதல் பாசுரம் இருக்கு இல்லையோ, உயர் வர உயர் நலம். அது முதல் பாதமான அயோக வியபச்சேதம் அப்படின்றத சொல்றது. முதல் பாதம் முதல் அத்தியாயத்து முதல் பாதம் அயோக வியபச்சேதம் அப்படின்னா இவனுக்கு அந்த எல்லாம் உண்டு, ஈஸ் பரபிரம்மம், இவன் பிரம்மத்தை காரணம்னு சொல்ல முடியும்னு சொல்றது. அதுக்கு அதிகரணங்கள் உண்டு. 4 அதிகரணம்: ஜிக்ஞாசா அதிகரணம், ஜன்மத்யாதிகரணம், சாஸ்திர யோனித்வாதிகரணம், சம்பந்தம். இதையெல்லாம் முதல் பாசுரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உயர் வர உயர் நலம் முதல். அதை நம்ம அப்புறம் தனியா சொல்றேன் எப்படி பண்ணணும். என்ன சொல்ல வந்தேன்னா, அதனாலதான் இந்த திருவாய்மொழி அவ்வளவு டீட்டெயிலா போக வேண்டியிருக்கு. அதுவும் நான் உங்களுக்கு இதையே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸப்ட் தான் சொல்றேன். உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா புரியணும். வெறும் மேல பாராயணம் சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு போறோம்னு சொல்லிட்டு போறோம். ஒரு ரிச்சுவலிஸ்டிக் அப்ரோச் இல்லாம ஒரு அனுபவம் வேணும் இல்லையா பண்றோம் இல்லையா. இதுல நாம எத்தனையோ உபன்யாசம் கேட்டிருக்கோம், எத்தனையோ இதுவும் கேட்டிருக்கோம், காலட்சேபம் கேட்டிருக்கோம். இருந்தா கூட சில பேருக்கு இன்னும் நம்ம ட்ரீம்ஸ் கனவுகள் பத்தி இன்னும் சந்தேகம் இருக்கு. நான் இப்ப கேட்கல, நான் சொல்லலை, இப்ப டைம் பண்ணாலும் போயிடும். ஐ டோன்ட் வாண்ட். கனவுகள்னா என்ன, நம்ம சித்தாந்தம் என்ன, கனவு என்னலாம் சொல்லணும். ஸ்ரீபாஷ்யத்துல இருக்கு இல்லாம அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா போக முடியாது. ஆனா காலட்சியம் ஸ்ரீபாஷ்ய காலட்சியம் பண்றவாளுக்கே இன்னும் சில இதெல்லாம் இருக்கு. ஏன்னா முதல் அதிகரண ஜிக்ஞாசாதிகரணத்துல ஒரு விதமா சொல்லியிருக்கு, முரண்பாடு இல்லை. பட் he explains further in the other one பின்னால் ஸ்ரீபாஷ்யத்திலே 4வது 3வது அத்தியாயத்துக்கு. இதெல்லாம் இப்ப வேண்டாம், இப்ப அவசியம் இல்லை, நாட் நெசசரி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கொஞ்சம் தெளிவு வருது, கிளாரிட்டி வர்றதுக்கு இது கொஞ்சம் டீட்டெயிலா போகிறது அவசியம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா ஐ வில் மேக் இட் வெரி சிம்பிளா, ஐ கட் ஷார்ட் அண்ட் கோ ஸ்ட்ரெயிட். நீங்க என்ன சொல்றீங்க? சிலதெல்லாம் தான் இந்த திருவாமொழி தான் எல்லா பாசுரத்துக்கும் அப்படி இருக்கு, நான் சொல்ல மாட்டேன். புரியுறது? சிலதெல்லாம் தான் சொல்றேன். நானும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுவேன். அப்படின்னு அவசியம் வேணும் மாமா.
ஆமா, அடிக்கடி நம்ம பாராயணம் பண்றதுனால கிளாரிட்டி இன்னும் நல்லா இருந்தா நாங்க அனுபவத்தோட நாங்க நல்லா இது பாராயணம் பண்ணலாம் மாமா. திரும்ப திரும்ப கேட்கும் போதுதான் கொஞ்சமாவது தெரியறது மாமா. அடி தாசன். ஓகே பண்ணலாமா? எல்லாரும் ஒத்துக்கிறா? ஜெயந்தி ரங்கராஜன் எல்லாருமே, சித்ரா, கவிதா வேணுமா? ஓகே, தேங்க்யூ. இப்ப நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணு உண்டு, நாளைக்கு உண்டு. ஏன்னா அது டெல்லி பாய், சில பேருக்கு இங்க முக்காவாசி பேரும் உங்களுக்கு யுகாதி கிடையாது. எங்களுக்கும் எனக்கும் யுகாதி உண்டு. நாங்க கோயம்புத்தூர்கார யுகாதி பண்ணோம். ஆனா கொஞ்சம் சிம்பிளா பெருமாளுக்கு மாத்திரம் பண்ணிட்டு வந்துடும். ஏன்னா அடுத்த சண்டே திருக்குழந்தாண்டவனோட திருநட்சத்திரம் 6ஆம் தேதி அங்க நாங்க ஸ்ரீபுரத்துக்கு போயிடுவோம். ஸ்ரீபுரத்துக்கு போனா நாங்க எல்லாரும் இங்க வரலான்னு நான் கேட்டுக்கிறேன். முந்தியெல்லாம் 3 நாள் பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் 2 நாள் ஆச்சு. இப்போ நிறைய பேருக்கு ப்ராப்ளம்னால 1 நாள் தான் வச்சுக்கிறோம். முதல்ல 9:45 ஆரம்பிச்சு கோவில் திருவாமொழி, ராமா நூற்றந்தாதி, தேசிக பிரபந்தம் கொஞ்சம், அதுக்கப்புறம் பாதுக சாஸ்திரம் முதல் பத்ததி, கடைசி பத்ததி, திருக்குழந்தாண்டவனுடைய திருவடி பாதுகை எழ பண்ண போறேன். அத அடியனுக்கு அவரே காலில் தன்னுடைய திருவடியில போட்டு எனக்கு சிரசில சாதிச்சது. அப்படி உங்களுக்கும் அவருடைய திருக்குழந்தாண்டு நேர அனுகிரகம் வரணும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன். இங்க பெங்களூர் இருக்கிறவெல்லாம் வரலாம், வந்து திருக்குழந்தாண்டு வந்து வேற ஒண்ணு புரியுறதா? சரி, நாளைக்கு ஷார்ட் டைமா இல்ல யூசுவல் டைமா மாமா? நாளைக்கு பண்டிகை இருக்கிறதுனால பசங்க வருதுனால அது அதான் அதனால நான் ஷார்ட் பண்ணிடுறேன். 1/2 hour 45 minutes நிறுத்துறேன். ஓகே, 9 o'clock ஆரம்பிச்சு 9:30 முடிச்சு, 9:30 9:45 முடிச்சு. புரியுறதா? அவ்வளோ. I'll make it very short. எனக்கும் யுகாதி மாமே கீதா, எங்களுக்கும் யுகாதி உண்டு. எங்க சுண்டபாளையத்துல எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு தான். இங்க 3/4 பேரும் கிடையாது, ஒரு 2-3 பேர். அதனாலதான் மெஜாரிட்டி கிடையாதுன்னு தான் அதனாலதான் வச்சிருக்கோம். தமிழ் வருஷத்துல கிடையாது. என்ன வாழ்க்கையெல்லாம் நம்ம 980 மெஜாரிட்டி பீப்புள் வில் நாட் கம். அதனால தமிழ் வருஷ பருப்புக்கெல்லாம் நான் கால்சியம் வச்சுக்க போறது இல்லை. அப்படி வந்ததுன்னா ஐ டோன்ட் நோ வாட் டேட் இட் கம்ஸ், ஐ டோன்ட் நோ. பட் திருக்குழந்தை ஆண்டு பண்ண இதனால நான் நாளைக்கு வச்சேன். புரியுது? இல்லாட்டா வச்சேன். எங்களுக்கு அங்க புறப்பாடு உண்டு, எல்லாம் உண்டு, திருமஞ்சனம் உண்டு, எல்லாம் உண்டு எங்க கோவில்ல சுண்டபாளையத்துக்கு. என் கோயம்புத்தூர்கார ஆளு யுகாதி வந்து வருஷப்பிறப்பு மாதிரி வருஷப்பிறப்பும் பண்ணுவோம், இதுவும் பண்ணுவோம். கீதா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களை வருஷப்பிறப்பும் பண்ணுவோம், இதுவும். அதான் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே அடியே நமஸ்காரம்.